Follow the single. Follow. 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 Hello. 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 கருணை செவேணி கல்விக்குரிய கலைவாணி 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 தீயரிசி நாடகம் என்பது நிறைவா இருப்பதையோ விதமருள் உரிதயவாய் தருணமை இது உந்தன் அருள் மலை பொழிவாய் தருணமை இது உந்தன் அருள் மலை பொழிவாய் கல்விக்குரிய கலைவாணி உங்கள் கடல் அடிவாணி உகும் கருணை செவேணி கல்விக்குரிய கலைவாணி கும்பனக்கிரைஞான சம்பந்தனோடு உள்ளவியனால் ஒற்ற கூதலோடு கம்பனவிய கரம் வேணும் பாடும் கவிவலி உணர்வு ககனம் கொண்டாடும் கவிவலி உணர்வு ககனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி உங்கள் கடல் அடிவாணி உகும் கருணை செவேணி கல்விக்குரிய கலைவாணி 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 சங்கம்
அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவரை இன்றி குளிர வைத்தாய் ஈன்றவரை இன்றி குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தின் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து புறத் தந்தாய் மொழி தந்து புறத் தந்தாய் ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறி மோட்டு மோடும் உயராட்ட தந்தென்னை அறிஞரும் கலைஞனும் இவரன அருளும் தமிழும் திகழும் கற்றவரும் முற்றவரும் முற்றுமை அறிந்தவரும் சித்தரித்த முகழ் நின்ற உலகன் குற்றா சுத்தம் உறவியர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்த மற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களானகள் வாய் திறந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அது அவங்க சொல்லட்டுங்கண்ணே நம்மதுக்கு சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா சிவப்பு சேலையில காட்சி தருவா சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா வேண்டி பக்தி வேண்டி வரும் இவள் தருவா வேண்டி பக்தி வேண்டி வரும் இவள் தருவா எங்கள் வேற்காட்டி கருமாறி காத்து அருள்வா எங்கள் வேற்காட்டி கருமாறி காத்து அருள்வா அம்மா அம்மா எங்கள் மாறி அம்மா அருள் தரவும் பெரி தூணி அம்மா 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 எங்கள் மாறி அம்மா
வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. நன்றி 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 நன்றி. கோமலி வந்து கேடு, தார வந்து கேடு, குடியிருக்க உங்களுக்கு நினைக்க நினைக்க
ஹலோ அரசியல் பத்தி தெரியாது தெரியாது அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவாளர் ஜி திருமலை அவர்கள், அபர்ணா ஆப்செட் உரிமையாளர் திருவாளர் ராமமூர்த்தி அவர்கள், ஓட்டுநர் அரசு போக்குவரத்து கழக மாறம்பேட்டை கல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு சொன்னக்கா நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா ஆரம்பிச்சாச்சு. நாடக குழுவின் முதல் நாயகனாக இங்கே சீரோடு சிறப்போடும் நடித்துக் கொண்டிருக்கும் பப்புன் அவர்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு முக்கியமா 3 தேவை. 3 இருந்தா தான் இப்போதைக்கு சரிவட்டு வரும் போல இருக்கு. 3ன்னா தவற நினைக்கிறாதீங்க. வண்டி வரும்போது எங்கன பார்த்தாலும் நிப்பாட்டி வரும் 3 6 மாதம் போய்க்கிருந்துச்சு. 3ன்னா குடியார போய் நினைச்சிடாதீங்க. எனக்கு அந்த பழக்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. அந்த திருப்பக்கம் கூட போக மாட்டேன். உண்மையிலேயே கொஞ்சம் கூட சாட மாட்டேன். சத்தியமா உண்ண உணவு உடுத்த உட இருக்கிற கடை வந்ததுமே அருமையான சாப்பாடு, இருக்கிறதுக்கு அருமையான இடம், ஒரு மனிதனின் மானத்தை காக்கக்கூடிய ஆடை துண்டு போட்டிருக்காங்க. உண்மையிலே நம்ம ஊர் பெருங்களூர் வாழ்க்கையில இன்னைக்கு மறக்கவே முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னை பத்தி ஒரு சின்ன ஒரு வதந்தி வந்திருக்கும் நினைக்கிறேன். எப்பயும் வீட்டுல அம்மனை குண்டியத்தான் குளிப்பேன் துண்டை கட்டிக்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சென்னிலைக்குடி மரியாதைக்குரிய எஸ்பி ராமலிங்கம் மிருதங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்க 6 மணி வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து புலரம் செலுத்தப்படுகிறது. எங்கே மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்கே ஆண் வாசிக்கக்கூடிய ரிஷிகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. ஒருத்தரை சொல்லிட்டேன். நீங்கள் அங்கே ரிஷிகேசன் ஆல்ரவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து. ஆமாம், எங்கள் தாளமாசியக்கூடிய மகன் தினேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. எங்கே இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கின்ற சிறந்த ஒரு யூடியூப் சேனல் உரிமையாளர் மதிப்பிற்குரிய அன்பனார் மாயோகுலம் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. யூடியூப் எடுத்துருவாங்க. எனக்கு ஃபேண்ட் சட்டை போடுறேன்டிய சொல்லிட்டேன். மாயோகுலம் மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை அணிந்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற நாடகத்தை மாயவரம் மாதவன் யூடியூப் சேனல் அனைவருடைய ஆங்காங்கே நடக்கின்ற நிகழ்வுகளையெல்லாம் பதிவு செய்து மிகவும் சிறப்பாக ஒளிபரப்பக்கூடியவர். இன்றைக்கு இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக வருகவன வரவேற்று பொன்னாடை போத்தி திரு அரங்கேற்ற நாயகனால் சிறப்பு செய்யப்படுகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முகம் தெரியல. ஹலோ குறைச்சிட்டீங்களானே? ஓகே, இனி நம்ம வேலை வாட்டுக்கு போகிறது விட்டு போயிட்டே இருக்கட்டேன். ஆமாம், அப்புறம் வர ஒவ்வொருத்தருக்கா போடுங்க. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க ஒவ்வொருங்கிட்ட முன்னாடி இடம் கிடக்க வந்து உட்காரலாம். ஆமாம், கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லா இருக்காங்க. 2 பேர் 3 பேருக்காக பின்னாடி ஒரே அதை இழுத்துக்க வேண்டியது. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்கள் அனைவருக்குமே இந்த பொன்னாடை எடுத்து பொருளாதாரம் செலுத்திய ஊர் கிராம மக்கள் நாடகக்கலா சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அரங்கேற்ற நாயகன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய பெருங்களூர் மண்ணின் மைந்தன் மதிப்பிற்குரிய ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கு மனமிழந்த உடனடி நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ என்ன கதையை ஆரம்பிச்சாச்சு பங்காளி, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி வண்டி அது வாடு ரேஸ் மாடு மாதிரி போயிட்டே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை
நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமா. நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கிறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. என்ன வேலைக்கு? நான் நடிக்கிற வேலை தான். அதான் நான் கூட 100 வேலையாக்கும் பார்த்தேன். அந்த வேலையை மட்டும் ஞாபகப்படுத்த. அது ரிஷிகேஷ் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அவர் அதெல்லாம் செய்யறாங்க. ஹலோ, ஓகே, நான் பேச குறைச்சு கம்ப்ளீட்டாக தான். ஆமா, என்னன்னா எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன படத்தை தொங்கி விட்டு அப்புறம் காலையில சொல்றது அடேங்கப்பா நேத்து நாடகம் சூப்பர்யா, இது மாதிரி நாடகத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை, நாடகம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நான் தான் தூங்கிட்டேன். மூதேவி தூங்கிட்டு கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளுக கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைகள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி நான் பெரியவர் ஊரை உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க? எப்படி இன்னைக்கு நடக்கிற நாடகம் எப்படி இருக்குமோ, வந்திருக்க நடிகர்கள் கூட எப்படி நடிப்பாங்களோ, இல்ல இந்த நாடகத்தின் அரங்கேற்ற நாயகன் பெருங்கலூர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையான உள்ளம் திருவாளர் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எப்படி நடிப்பாரோ அப்படின்னு எதிர்பார்ப்பு கண்ணோட்டத்தோட பெரிய ஊரை உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாய்மார்கள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க? எல்லாருக்குண்ணா ஒரு 2 நிமிஷம். ஆமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வருங்கால தூண்கள் பத்தியெல்லாம் தோண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாட செங்குத்த தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள், டோல்கட்டு மாதிரி அப்பப்போ தூக்கிடுவாங்க மடக்கிடுவாங்க. இளைஞர் பட்டாளங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். கலகலப்பா இருறா, அப்படி என்ஜாய் பண்ணு வாழ்க்கையில. இந்த வயசுல சந்தோஷமா இருந்தாத்தேன் ஒரு ஆம்பளைக்கு எப்ப நல்ல நேரம் முடிய போகுது தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்து இருப்பாங்க. உட்காரும் போது ஐயர் தாலி எடுத்து கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன சொல்லுவாரு? நல்ல நேரம் முடிய போ தாலியை கட்டுப்பா, நல்ல நேரம் முடிய போ தாலியை கட்டுப்பாண்டுவாரு. அவன் தாலியை கட்டிட்டான்னா அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. அதோட அவன் ஆயுள் கைதிதேன். உட்கார்னா உட்காரணும், எந்திரனா எந்திரிக்கணும், போனா போகணும், படுனால் அவக்கணும் படுக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க? இல்லாட்டி விளக்க மாதிரி புரிஞ்சு மாட்டாங்களே. அதனால இந்த வயசுல சந்தோஷமா இருக்கணும். நன்றி. அதே மாதிரி என்னை வித்து ஆத்தா மருகாடு எங்க அப்பா அத்தை மகராசி அத்தா வணக்கத்தோ எங்க அப்பா சிரிச்ச முகமா இருக்காங்கயா. அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சில ஊர்ல ஆத்தா மரு எப்படி வந்துருப்பாங்க தெரியுமா? வீட்டுல அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்கார்றது, அதே மாதிரி அட்டேங்கப்பா கொள்ளக்காரனை பாக்குற மாதிரி தான் என்னை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இது பரவாயில்ல. ஒரு சில ஊரில் ஆத்தா மரம் என்ன தெரியுமா? நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. சரி, வட்டமா உட்காந்துக்கிட்டு வெறும் புறணி தான் பேசுறது. எப்படி புறணினா தெரியாதா? தெரியாது. பங்காளி கேட்டுக்கங்க, சொல்லுங்க. புறணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா 2 இடம். என்ன இடம்? ஒண்ணு நீங்க சொன்னது மாதிரி 100 வேலை. ஆமா. இன்னொன்னு நாடகம் நடக்கிறாடா. 100 வேலைன்னு சொல்லி அங்க போய் 35 அடி பள்ளம் வந்து போறாங்க. ஆமா. அங்க போனதுமே நீங்க வேற கடப்பாறை ஓரமா சாத்தி போட்டு விட்டு சரி மம்பட்டி எடுத்து பில்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ற மாதிரி அது எப்படி பட்டு 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 சொல்லி விட்டு ஈரு மேலும் பார்த்துட்டு தாயத்தை விட்டுட்டு போறேன்னு பேசுவாங்க. அதே மாதிரி நாடகம் நடக்கும்போது அடேங்கப்பா பெட்டிக்காரர் எந்த பாட்டும் பாடுறாரு, பப்பன்காரர் எடுவட்ட மூதேவி எதையும் பேசுறாண்டு வட்டம் உட்காந்துட்டு சரி முத அத்தா பிறந்து எப்படி ஆரம்பிக்க அடியே இருளாயி என்னடி வீராயி இந்த கொமராயி இருக்கால. ஆமாடி, அவன் செகுட்டு முனியாண்டிய தள்ளிக்கிட்டு போயிட்டான். எங்கடி அதுவும் நடிச்சாம 1 மணிக்கு டப்பு டப்பு டப்புன்னு ஓராங்கலாம்லடி. கதவை சாத்தி இருப்பாங்களோ மோட்டர் வைக்கல. ஒருவேளை அம்மனத்தடி கண்டன்னு பேசிக்கிறோம். அம்மனத்தை கண்டா நான் கேட்கிறேன், யார் யார கூட்டிட்டு போட நமக்கு என்ன, யார் யார தள்ளிட்டு போட நமக்கு என்ன. முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் தள்ளிட்டு போகாம தான் சரிதே. அதை மட்டும் கோளார பாத்துங்க. இந்த நாடகத்தை பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கா, நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. ஆமா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே திறமையாக நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. கருப்பணசாமி, ஐயப்பன், முருகன், பத்திரகாளி, காமாட்சி, பேச்சு எல்லா தெய்வங்கள் மேல சத்தியமா சொல்றேன் இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதுவே வித்தியாசமா நீங்க அது என்ன பைக்கா நாடகம் நல்லாவா இருக்கும்
ரொம்ப இழுக்கு விழுவையா இருக்கு. அப்படி இழுத்துக்கிட்டு பார்த்தா அந்த நாடகம் ஒரு மசூரு கூட விளங்காதுன்னு அர்த்தம். பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். அது சொல்ற விதம் இருக்கு. எப்படி நான் அப்படின்னா நாடகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சே அப்படின்னா நாடகம் மசூரோட விளங்கலைன்னு அர்த்தம். ஆமா, சொல்ற விதத்தை பொறுத்து இருக்கு. அப்படி அவங்கள சே அடேங்கப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிறது நம்ம கடமை. அதே மாதிரி சேன்னு சொல்லாம சேன்னு சொல்ல வேண்டியது அவங்க கடமை. அவங்க கடமை அவங்க நல்லபடியா செஞ்சா நல்ல உடனே நல்லா நடக்கா. ஆமா, அவன் நீங்களும் வந்து நின்றுகிட்டே இருக்கீங்க. உங்க டியூட்டி முடிச்சிருங்க. ஆமா வாங்க. தமிழகத்தின் தலை சிகரம் என் போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த மதிப்பிற்குரிய தடம் பார்த்து நடப்பவர்கள், தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் தான் மாமனிதர்கள். அந்த வகையில் ஹரிச்சந்திரன் என்றால் தமிழ்நாட்டுக்கே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கலை நாயகன், பெருங்குளூரை சேர்ந்த எனது அருமை மாமா கருணா விஸ்வநாதன் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாகவும் ஊராட்சியின் சார்பாக இந்த பொன்னாடையை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பொன்னாடை போத்தி கௌரவித்த எனது மகள் ஊராட்சி மன்ற தலைவி ஜோன்ஸ் கீதா அவருடைய கணவர் மலைக்கண் அவர்களுக்கு நன்றி இழந்த வணக்கம் தெரிவித்து விடுகிறேன். எங்கள் சித்தப்பா கருணா விஸ்வநாதன் அவர்கள் ஹரிச்சந்திர நாடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் ஒரு சகலகலா வல்லவன். எல்லா நாடகமும் நடிக்கக்கூடியவர். வள்ளிரம்மா, சத்யவன் சௌத்ரி, பவளக்கொடி, பாமாச்சியா, எந்த நாடகம் சொன்னாலும் சரி, எந்த விஷயம் சொன்னாலும் செய்யக்கூடியவர், முறையாக நடிக்கக்கூடியவர். என் போன்ற நடிகர்களுக்கு ஒரு வழிகாட்டி. அடுத்ததாக நமக்கெல்லாம் பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக உங்களை பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றது. சார் வாங்க சார். அடுத்ததாக நமது நாடகத்தினுடைய கலைஞர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றது. எனக்கு இந்த மோதிரம் செய்ய கொடுத்துருக்காங்கப்பா. கிருஷ்ணா, ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் செய்ய கொடுத்துருக்காங்க. அளவு கொடுக்க மறந்துட்டேன். முடிஞ்ச ஊராட்சி மன்றத்தின் சார்பாக ஒளி அமைப்பு தந்த அருமை மருமகன் ஜெகதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றது. கேட்டு எல்லாத்தையும் படிக்கணும், படிச்சுருவோம். இல்லை பண்ணு, எனக்கு தெரியுது நான் என்னம்பேன். நான் வாங்குற உலகத்தான் இருந்திருக்கிறேன்.
பொன்னாடி இனத்து புலரம் செலுத்தி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் எவ்வளவுக்கெல்லாம் ரத்தன சுருக்கணுமோ சுருக்கிக்கிட்டு நீ எதிர்பார்க்குற ஆளை தள்ளுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நான் வந்ததுக்கு உழைக்கணும்ல, அதுக்குள்ளே இடம் வந்துடுது இல்லை. பாருங்க கதையை கூட குறைச்சிட்டு எடுத்து போயிடுவா. அதனால வணங்கிருமாப்பு. சாமி ஐயப்பா சாமி சரணமையப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணமையப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணமையப்பா, ஐயப்ப சாமியே சரணமையப்பா. எங்கே மணக்குதி சந்தனம் எங்கே மணக்குதி, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குதி. என்ன மணக்குதி மலையில் என்ன மணக்குதி, இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குதி. எங்கே மணக்குதி சந்தனம் எங்கே மணக்குதி, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குதி. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, வீரமணி கண்டன் சன்னதியில் நெய் மணக்குது, திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளு மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளு மணக்குது, ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சுமந்த கெட்டா பக்தி மணக்குது, அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது. பள்ளி கட்ட சுமந்த போது சக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது. பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, பகவானை நினைத்து விட்டால் பாகம் தொலையுது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது. 18ஆம் படி தொட்டா வாழ்வும் சிறக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ளம் அவர் கொள்ளுது. வேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, இந்த பேரழகை காணும் போது மனமும் துள்ளுது. காற்றுக்குள்ளே சரணோசம் நாமத்திலக்குது, வீட்டை விட்டு பக்தர் கூட்டம் காற்றில் திரியுது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி தந்தக தோந்தோ ஐயப்ப தந்தக தோந்தோ, சாமி தந்தக தோந்தோ ஐயப்ப தந்தக தோந்தோ. பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார். நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார். எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சாமி சரணமையப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணமையப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணமையப்பா, ஐயப்ப சாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. என்ன கார்த்திகை பிறந்த மாலை ஓட்டுறோம், அது முக்கியப்படி நோட்டீஸை 10 crore ரத்தம் சுருக்கமா கம்ப்ளீட்டாகவே படிச்சிருவோமா. ஸ்ரீ சிவலிங்க விநாயகர் துணை, ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் துணை, ஸ்ரீ அண்ணாமலையார் துணை, ஸ்ரீ சிரடி சத்தியமே சாய்பாபா துணை, ஸ்ரீ அழகுமலையான் துணை, ஸ்ரீ ஓம் சக்தி தாய் ஆதிபராசக்தி துணை, ஸ்ரீ என் அப்பன் ஒளிக்கடவுள் துணை, ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ கிழக்குட சித்தர் துணை, ஸ்ரீ விடுதாள் தாய துணை, ஸ்ரீ ஆண்டுஜேந்தல் காளி துணை. நீங்களும் மங்களகரமான சுபஸ்ரீ குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று இரவு மதிப்பிற்குரிய டாக்டர் செவாலியே நடிகர் திலகம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மபூஷன் தாதா சாஹபி சிங்கத்தமிழன் சிம்மக்கொர்லூன் அமெரிக்கா நியூயார்க் மேயர் சிவாஜி கணேசன் அவர்களது பிறந்தநாள் விழாவும் நினைவு தின விழாவும் அனுஷ்டித்து அரங்கேற்ற விழா நாயகர் மதிப்பிற்குரிய திருவாளர்
பெருங்கலூர் மண்ணின் மைந்தன் ஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஜி கே மூர்த்தி ஆகிய நான், நாடக கலைவேந்தன் சொல்லின் செல்வர், ராமநாதபுரம் மாவட்ட கலை இலக்கியம் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகம், எனது தாய் மாமா, செல்ல மாமா, சின்ன மாமா, மாட்சிமை தங்கிய உயர்திரு கருணா விஸ்வநாதன் சேர்வை ராஜரடியர் அவர்களின் நல்ல ஆசீர்வாதத்தில் பெருங்கலூர் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு ஜோன்ஸ் கீதா மலைக்கண்ணன் அவர்கள், உயர்திரு கருணா விஸ்வ ராஜ சோழன் அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், பெருங்கலூர் பஞ்சாயத்து கல்வித்துறை மேம்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் நகர் இளைஞரணி, உயர்திரு மா கணேசன் சேர்வை அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் நயினார் கோவில் ஒன்றியம், உயர்திரு MKS திருமுருகன் அவர்கள் நயினார் கோவில் வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் ஆகியோர் தலைமையிலும், ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் சரகம் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், பெருங்கலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உயர்திரு வி கருப்பியா சேர்வை அவர்கள், நயினார் கோவில் ஒன்றிய பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகம் பெருங்கலூர் சுந்தராசு சேர்வை அவர்கள், கிளை கழக செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய சிவாஜி மன்றம் பெருங்கலூர் வி செல்வராஜ் அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், RMD தீயணைப்பு ஊழியர் பெருங்கலூர் RL அசோகன் அவர்கள் அகில இந்திய சிவாஜி மன்றம் பெருங்கலூர் S வீரபத்ரன் சேர்வை அவர்கள் அகில இந்திய சிவாஜி மன்றம் பெருங்கலூர் N பூமிநாதன் அவர்கள் நடத்துனர் அரசு போக்குவரத்து கழகம் ராமநாதபுரம் பெருங்கலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா நாகராஜன் அவர்கள் ஆகியோரது முன்னிலையிலும் கிராம பொதுமக்கள், சுற்றுவட்டார பொதுமக்கள், அறிவு சான்றோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், கல்வியாளர்கள், படித்த பண்பாளர்கள், மாணவ கண்மணிகள், நண்பர்கள், உறவினர்கள், சிறார்கள், பெருங்கலூர் இளமனூர் வைரவேந்தல் ஆகிய மகளிர் மன்ற பாசறைகள் ஆகியோரது உறுதுணையில் அனைத்து நல்லுள்ளங்கள் பேதராளவில் இப்போது நடைபெறும் நாடகம் ஹரிச்சந்திரா நாடகம் சிறப்பு நடைபெறும். சத்திய அரசு நாடகம். இந்த சத்திய அரசு நாடகத்தில் நடிக்கிற நடிகை சிகாமலே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றனமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா பெருங்கலூர் மண்ணின் மைந்தன் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்கள் மத்தியில் அரிசி நடிகாத்துள்ளார். அவர்களுடையபடியாக இன்னிசை குயில்வாணி, வசன பேரரசி, முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய சோக நடிப்பரசி, முனைவர் பட்டம் பெற்றவர், முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றவர், அலர்கோயிலை சேர்ந்த எம் மணி மேகலை அவர்கள் உங்கள் மத்தியில் சந்திரமதி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடையபடியாக கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், பாட்டுக்கென்றே இவரா, இவர்க்கென்றே பாட்டா என்று பெற்றுக் கொள்ளும் அரச குலத்தைச் சேர்ந்த கருப்பையா அவர்கள் உங்கள் மத்தியில் சத்திய கீர்த்தி அடி காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக நடிப்பிசை வேந்தன், காவிய தலைவன், சொல்லி நரசன், பேச்சுக்கென்றே இவரா, இவர்க்கென்றே பேச்சா, நடிப்புக்கென்றே இவரா, இவருக்கென்றே நடிப்பை என்று வெற்றி கொள்ளும் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிவாடும் என்று சொல்லக்கூடிய கட்டிகோள மண்ணின் மைந்தன் AP காளிலிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் விஸ்வாமித்திரர் காலர் என்ற பின் வீரமணி காத்துள்ளிருக்கிறார். அவர்களுடையபடியாக ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசையரசன், மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அன்னலட்சுமிபுரத்தைச் சேர்ந்த திருமுருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பின் பாட்டு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இழலும் கூட மிதிக்கும். இன்னும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல நல்ல பாடல்கள்லாம்
பாடிக்கொண்டே இருப்பார். யாரும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாம சீண்டினோம்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். அருமையான பாடலை பாடியிருக்கிறார். நல்லது. அவருக்கு அடுத்தபடியாக கோடையிடி குமுறல் மின்னலுடை சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி என் போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தெரியக்கூடிய அன்பு சிதபா சென்னைக்குடி எஸ்பி ராமலிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் தோப்பித பெலா.
நன்றி 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 நன்றி. பாருங்க இந்த வயசுல இந்த ஓடுறாருன்னா இப்போ எப்படி ஓட்டுருப்பாரு. அவருக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். உண்மையிலே என்னன்னா நீங்க கைதட்டுறதே எங்களுக்கு ஒரு உற்சாகம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறீ பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. அதுக்காக அன்பளிப்பு கொடுத்தாலும் நாளா வாங்க மாட்டோம் சொல்ல போறது கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கத்தான் போறோம். அது குறிப்பா ஆத்தாமார்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லைன்னா நினைக்காதீங்க. தோடு முக்குத்திய கூட கலட்டி கொடுங்க, நாளா வாங்கிக்கிறவேன். காலில் இருக்கிறத கூட கலட்டி கொடுங்க, காலில் இருக்கிறத செருப்பு கழட்டி கொடுத்துறாதீங்க. நான் செருப்பு கிடச்சி நடத்த போறது கிடையாது, கொழுச்ச கூட கழட்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அன்பளிப்பு பெரிய விஷயம் இல்லைங்க. நாங்கள் பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இந்த இசை வல்லுநர்கள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த நேரத்தில் கைதட்டினீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வான். இல்லைன்னா எதப்பா ரசிக்கிறீன்னு தேடி முடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ரசிக்கிறீங்களா ரசிக்கலையான்னு. நன்றி நன்றி கைதட்டி உள்ளவங்களுக்கு. அவர்களுடைய பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, பல லீலைகளுக்கு மன்னனாக திலக்கூடிய அன்பு சகோதரர் கருவனூரை சேர்ந்த ஆர் ரிஷிகேசன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் தனியாக உட்காந்து அடிச்சு கிடக்காரு. ரிகல்சல் தோடு முகத்தி கவரிங்கா இருந்தால் பரவாயில்லையா? கவரிங்கா இல்லைங்க, கொடுக்குற தங்கமாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எதை கொடுத்தாலும் சரி கவரிங் கடை கூட வச்சு பொழைச்சிக்கிடுவேன். இருக்கட்டுங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் தாயின் தந்தை கூடிய தாளம், அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே அன்பு மகன் மதிப்பிற்குரிய மனைவி SPS திரேஷ்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் சீன் தாளம் குத்துவா மகனே. அவ்வளோதான் மையன் ஒரு குத்துதான் சைங்கன்னு. அவன் என் வயசுக்கு நல்லா குத்துவியான், நேரம் கழுத்தி சிரிக்க கட்டியான். இது 4 குத்து குத்தணுமா ஆசைக்கா மகனே? 2 குத்து சேர்த்து குத்துவா அப்பா. அவனுக்கு ஒரு 2 குத்து குத்துக்க ஆசைப்படுறாங்க. விட்டா ட்ரைசைக்கிள் மாதிரி அவன் பாட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சின்னஞ்சிறு வயதிலே சுறுசுறுப்பாக இருப்பேன் மனுஷன், தூங்கவே மாட்டேன், அங்கிட்டு நடந்து ஆடி ஓடி தெரிவேன். அதுக்கு அவர்களுடைய பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு. எப்படி ஏற்பாடு? சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. எப்படி சாப்பாடுன்றீங்க? ஆடுறா மீன் என்ன, அது கோழிக்கறி, முட்டை, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, கோழிக்கறி, ஆட்டுக்கறி முட்டை கொட்டதாக இருக்கோ, நாட்டுக்கறி முட்டை. சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. அருமையான முறையில் போதும் போன்ற அளவில் கவனிச்சாங்க. வாழ்க்கையில் பெருங்கலூர் கிராமத்தை வாழ்க்கையில் என்னைக்கு மறக்க முடியாது, அந்த அளவுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. அன்னம் முட்டை கைகளுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய பெருங்கலூர் மதிப்பிற்குரிய திருவாளர் பெருங்கலூர் மண்ணின்மைந்தஞ்சி கிருஷ்ணமூர்த்தி அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம். கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு உப்பனக்கடை சும்மா போட்டுக்கிட்டு கையன்னா நீங்கள் சத்துறாங்க யூடியூப்பில் ஓடிக்கிட்டு கிடக்க. இங்கே நான் பேசுகிற கவனிக்கிறேன், நான் ஒத்து விட்டு நேரமா கத்தி கிடைக்கேன். நீங்கள் வேறு. ஆமாம் ஆமாம். அதாவது நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடிச்சுட்டு கிடைக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பப்புன்னு மட்டும் 20 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், 20-25 வருஷமாக. கிட்டத்தட்ட நானும் ஒரு எங்கள் சித்தப்பா கருணாபதி விஸ்வநாதன் அவர்களுடைய ஆசீர்வாதம் மாதிரி அவருடைய கிட்டத்தட்ட நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு எல்லா நாடும் நடிக்கக்கூடிய ஆள். ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 5000 மேடை 6000 மேடையில் நடிச்சிருந்தாலும் நம்ம ஊர் பெருங்கலூர் நாடக மேடையில் ஏறி நடிக்கிறத மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு வழங்கிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய மதிப்பிற்குரிய பெருங்கலூர் மதிப்பிற்கு மண்ணின் மைந்தன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அப்பா விஸ்வநாதன் அவர்களுக்கும் மனமிருந்த நன்றி 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 வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலி அமைப்பு, அருமையான அமைப்பு.
ஏன் எப்போ அளவு சுந்தரம் எப்போ அளவு சுந்தரம் போடு குத்துறது கவனம் வந்திருக்கேன். நீ சின்ன பிள்ளையில குத்திட்டு போயில இன்னும் குத்துறது நினைப்ப கொஞ்சம் போடு. ஒளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட் அப்படி குயிக் செட்டாக இருக்கணும். டீப்னா நோட்டீஸை கம்ப்ளீட்டாக படிக்க விட்டாங்க. 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன். நான் அனுப்புறால அனுப்பிடுறேன். அவர் அனுப்பணும்ல 1 மணிக்கு அனுப்பிடுறேன். ஒன்று சொல்லுங்க. இது முடிக்கணும் ஒன்றும் இல்லை. முடிச்சோன்னு முடிச்சிடறேன் ஒன்றும் இல்லை. எல்லாரும் முடிச்சிடும். அவனுக்கு பெரிய பெரிய கோச்சார். நடிப்பவருக்கு பிரசிப்பவருக்கு நட்பு இருப்பனும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளரணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நடிப்பவருக்கு பிரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளரணும். ஹலோ 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 மைக்கை மாற்றி பார்க்குறீங்கண்ணே. ஹலோ 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊற்றி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாயம் சும்மா. எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே கண்ணூர கம்பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊற்றி வளர்த்து அம்மா. ஓன் தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓன் தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஆத்தானி இல்லையினா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேலை வாங்கி உன்ன புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று இப்பத்தான் புரிஞ்சது. நான் கஷ்டப்படும் காலத்திலே கலகலன்னு சிரிச்சே. நான் கஷ்டப்படும் காலத்திலே கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையில ஏன் கண்ணீரை தொடச்சே. ஓ கண்டாங்கி சேலையில ஏன் கண்ணீரை தொடச்சே. அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊற்றி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. காட்சி திரள பூடிச்சி அங்க நான் சொல்லி கொடுத்த அன்றாடம் பூல பூடிச்சி நெல்லு சோறு வங்கி கொடுத்த. காட்டி திரள பூடிச்சி அங்க நான் சொல்லி கொடுத்த அன்றாடம் பூல பூடிச்சி நெல்லு சோறு வங்கி கொடுத்த. களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த. சிறுவாடு சேர்ந்து வச்சு சீலை கொண்டு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம்
குடிகார அப்பனுக்கு அடிமான வாக்கப்பட்ட கோபுரமான நூதர கொடுமையும் தாங்கி போட்ட குடிகார அப்பனுக்கு அடிமான வாக்கப்பட்ட கோபுரமான நூதர கொடுமையும் தாங்கி போட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடனும் பட்ட அத்தனைக்கும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்ட பட்டதும் போதும் நான் பாதியில உசுர விட்டு அம்மா பட்டதும் போதும் நான் பாதியில உசுர விட்ட பட்டில் தொட்டி கட்டின உனக்கு பஞ்ச மூங்கி கட்ட விட்ட ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சி புட்ட பள்ளிக்கூடத்தில் சுமந்த என்ன கோடம் உடைக்க வச்சி புட்ட பாடு ஊட்டி என்ன வளர்த்த அம்மா பாடு ஊட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாடூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா உனக்கு பாடூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து குன்றி வளர்த்த அம்மா அன்றுக்கு முன்னாலே ஆகாய சும்மாவோ அன்றுக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆராரிரோ 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 ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ நன்றி நன்றி. தாயோட பெருமையை, தாயோட கண்ணீரை தாரை வார்த்த எங்களையும் கண்ணீரால் தாரை வார்க்க வைத்த ஹார்மோனிய பாடகர் அவர்களுக்கு இதயமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு அன்பளிப்பாக ரூபாய் 200 அளிக்கின்றேன் எனது தாயின் தந்தையின் சார்பாக. இயல், இசை, நாடகம் இந்த மூன்றையும் உயிர் மூச்சாக கொண்ட பெருங்களூர் கிராமத்தில் தனி சிறப்பு வாய்ந்த இந்த அரிச்சந்திர மயான கண்ட நாடக அரங்கேற்ற வேலைக்கு முதலில் தேவையானது சிறப்பான ஹார்மோனியம், அதற்கு அடுத்தபடியாக சிறப்பான மிருதங்கம். இந்த இரண்டையுமே 2 கண்களாக இந்த நாடகம் பார்க்க போகிறது. நாடகம் ஆரம்பத்திலேயே சிறப்பாக இருக்கிறது. பாடல், மிருதங்கம் ஆகியவை சிறந்த முறையிலே தேர்ந்தெடுத்த நாடகத்தினுடைய நாடக பொறுப்பாளர் அவர்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த கிராமத்திலே பிறந்து 32 ஆண்டுகள் தீயணைப்புத் துறையிலேயே சிறப்பாக பணியாற்றி சிறப்பு நிலையிலராக அலுவலராக பதவி உயர்வு பெற்று இந்தியாவிலேயே இந்த பெருங்களூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஜனாதிபதி விருதை பெற்றவன் என்ற ஒரு தகவலையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் பெருங்களூர் கிராமத்தினருக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையிலே அவர்களை பாராட்டி ஆளுக்கு ரூபாய் பொன்னாடையை போர்த்தி சூப்பர் சூப்பர், சிறப்பு சிறப்பு. எனது பெயரும் திருமுருகன், ஹார்மோனியம் திருமுருகன். சூப்பர், வாழ்க வளமுடன். எனது அருமை அண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கும் ஹார்மோனிய வாத்தியர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துகள்.
இந்த ஹார்மோனிய பாட்டு பின்பாட்டை பாடிய எனது அண்ணன் இந்த தாய்மேல் பாடிய பாட்டிற்காக இந்த துண்டை அன்பளிப்பாக நீங்கள் அடிக்க பார்க்கணும் ஹலோ தாய்மேல் பாடிய ஹார்மோனிய ஐயா அவர்களின் சார்ந்த எனது நடத்துனர் எனது ஐத்தன் மகன் பூமியாக அந்த பாட்டுக்கு பாடியதற்கு என் நெஞ்சார்ந்த எனது அத்தை சார்பாகவும் என் பூமிக்கு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பூவாடையாக போத்துகின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய தாயின் மீது பாடியதற்காக எனக்கு அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் நடத்துனர் பிஆர்சி நடத்துனர் பூமிநாதன் அவர்கள் எனக்கு 200 ரூபாயும், அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் 100 ரூபாயும், ஃபயர் சர்வீஸ் எக்ஸ் பஞ்சவர்ணம் அவர்கள் எனக்கு 100 ரூபாயும், பொன்னாடையை அணிவித்து எம்டிஎஸ் அன்பு அண்ணன் திருமுருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பெருங்களூர் கருணா விஸ்வநாதன் அப்பா அவர்கள் சார்பாகவும் ராஜநடிகராக அரங்கேற்றம் செய்யக்கூடிய முன்னாள் சத்தியமூர்த்தி அன்பிற்கு பாசத்துக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சார்பாகவும் சிறந்தார்ந்த நன்றி வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.